ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நான் கிச்சனை வந்து லைட்டாக மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கண்டெய்னர் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன், மீஷோவில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். இதோட குவாலிட்டி பற்றி கேட்டிருந்தீங்க. குவாலிட்டி எனக்கு உண்மையாகவே சூப்பராக வந்திருந்தது. எந்த ஒரு டேமேஜுமே கிடையலை. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நான் நல்ல ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். 250 தான் மொத்தமாகவே காம்போவாக வந்துட்டு கிடச்சிருந்தது. நான் நல்ல ஒரு ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். மீஷோவில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அது வந்துட்டு கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணி பாருங்களேன், நல்ல ஒரு ஆஃபரில் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டில் எல்லாத்தையுமே நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து பாத்திரங்கள் எல்லாமே நிறையா இருந்ததுனால சைடில் வந்துட்டு செல்ஃப் இருந்தது, அதில் எல்லாத்தையுமே நான் டம்ப் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக கிடந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பெரிய பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் இருக்க இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த செல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அப்போ அங்கிட்டு இருக்க அந்த கிச்சன் சைடு இருக்கிற செல்ஃப் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதுவும் இல்லாமல் எல்லா பொருளையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்கம் ஃபுல்லாத்தையுமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு இருக்க எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு ஒரு ஈர துணி மட்டும் வச்சு லைட்டாக நான் தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சதுக்கு அப்புறமா நான் நியூஸ் பேப்பர் எதுவுமே போட மாட்டேன். எனக்கு பேசிக்காக அந்த நியூஸ் பேப்பர் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வேளை ஒரு கொஞ்சம் ஈரத்தோட அந்த பாத்திரத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் இதாக டேமேஜ் ஆயிரும். அதனால ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்க எல்லா செல்ஃபில் இருக்க அந்த அதாவது அடுப்பு மேடைக்கு கீழே வந்துட்டு நான் பாத்திரங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த செல்ஃபில் இருக்க எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து இந்த செல்ஃப்லேயே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் மாற்றியும் வச்சு பார்ப்போம், கிச்சனில் ஒரே மாதிரி வைக்கலான்னா இந்த மாதிரியும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இந்த மேக் ஓவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கீழே இருக்க செல்ஃபில் வந்து இப்போ என்ன நான் வைக்க போகிறேன் அப்படின்னா, க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது சீனி, நாட்டு சக்கரை, அப்புறம் மாவு வகைகள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், அதாவது டெய்லி யூஸ்க்கு நம்ம வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையுமே நான் அடுப்புக்கு கீழே உள்ள மேடையில் வந்து வச்சுட்டேன். அதுக்கும் கீழே வந்து இருக்க ஸ்பேஸில் அரிசி, கிரைண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கரண்ட் அடுப்பும் அப்புறம் கோதுமை சட்டியும் வந்துட்டு வச்சுருந்தேன். அது வெறும் சட்டியாக தான் இருந்தது. அதனால் பாத்திரத்தை திறந்தே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்க்குறப்போ எனக்கு இந்த மேக் ஓவர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அப்பப்போ நம்மளும் கிச்சனை அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும், எது எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுல. ஸோ இந்த மேக் ஓவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இதை எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து இங்கனுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி வச்சேன். இது வந்து முதல் நாள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் நிறையா வாங்கி அது வந்துட்டு பேஸ்ட் பண்ணி உடனே ஒரு 1 or 2 hourல வந்துட்டு காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையாவது பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே கீழே விழுந்துருது. அதனால ஸோ இது நெக்ஸ்ட் டே இது வந்துட்டு இங்கே இருக்க மேல் செல்ஃபில் வந்துட்டு அந்த வந்து லிக்விட் எல்லாமே இந்த பாத்திரம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மேல் செல்ஃப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்கிறக்காக அங்கே வச்சுட்டேன். அந்த ஸ்டிக்கர்லேயும் வந்துட்டு கேலண்டர் மட்டும் பதிக்க தொங்க விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து பாட்டில் எல்லாமே நல்லாவே காஞ்சி வந்திருந்தது. எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் நான் எண்ணெய்லாம் ஃபுல்லாக வாங்கலை. பட் இருக்கிறத வந்துட்டு நம்ம ஊற்றி வைப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆயில் ஸ்ப்ரேலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி மசாலா டப்பாலையும், அதாவது 2 கண்ணாடி பாட்டில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன்றில் வந்து மிளகாய் தூளும் இன்னொன்றில் வந்து மல்லித்தூளும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மிளகாய் மல்லி மட்டும் ஒரு பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடையில் போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் ஒன்றே வந்து 200க்கு அபவ் தான் இருந்தது. மீஷோவில் செக் பண்ணி பார்க்குறப்ப இது ரெண்டுமே 250க்குள்ளே இருக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. நல்லா வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து கிச்சனில் மேக்ஸிமமான ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இந்த ஆயில் பாட்டில் இப்போதைக்கு இங்கனுக்குள்ளே வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே, வீடியோவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.